டேய் ஏந்திரா, கடைக்கு போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு வாடா. ஏன்பா எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதே பொறுப்பு, ஏதாவது வாங்கி கொடுத்துட்டே இருக்கணுமா? டேய் சீக்கிரம் போய் ஜாமான் வாங்கிட்டு வாடா. துணியை வேற ஊற போட்டிருக்கேன், துணியை வேற துவைக்கணும், சோப்பு வேற சுத்தமாடா. சீக்கிரம் போய் ஜாமான் வாங்கிட்டு வா. 2 minutes later. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? அதான் பல்லு வலிக்கிட்டு. டேய் பல்லு வலிக்கல இல்ல தூங்குறியா? 2 பேர் தான் பண்ணிட்டு இருக்கோம், என்ன வேணும்? டேய் சோப்புடா, போய் சோப்பு சீக்கிரம் வாங்கிட்டு வாடா. சோப்பு தான் பக்கத்துல போய் வாங்க வேண்டியதானே. அது ஃபர்ஸ்ட் மல்லிகை கடை இல்லடா, போய் சோப்பு கேட்டா சோப்பு இல்லங்கறான்டா. நீ போய் சீக்கிரம் வாங்கிட்டு வா. ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லாம கடை வச்சிருக்கான். அது நீ அவனை தான் கேட்கணும். சரி பல்லு வலிக்கணும் கேக்குறேன். டேய் நீ முதல்ல ஃபர்ஸ்ட் போய் சோப்பு வாங்கிட்டு வாடா. ஐயே நீ என்ன சோப்புன்னு இருக்கா? வேணா என்னோட கிளியர் சோப்பு எடுத்து போடுங்க. டேய் துணியை ஊற போட்டுருக்கா, துணி சோப்பு வேணும்டா. இப்போதைக்கு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்க, நான் சாயங்காலத்துக்குள்ள வாங்கிட்டு வந்துடுறேன். இது சாயங்காலம் வாங்கிட்டு வரியா? அப்ப நான் துணியை துவைக்கிறது நாளைக்கு தோவா. இது என்ன இது? அரே நீ அப்பா. அண்ணா சரசரன் ஜாமான் எடுத்து போடுங்க, காசு கிடையாது அக்கௌண்ட்ல தான் வைக்கிறேன். டேய் ஃபர்ஸ்ட் உன் பழைய பைக்கு 1000 ரூபா எடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் அந்த ஜாமான் வாங்கிக்க. இது 1000 ரூபா? பழைய பாக்கி 998 ரூபா தானே இருக்கும். இந்த சில்லறை கணக்கு கரெக்டா சொல்லுவாள, ஃபர்ஸ்ட் அந்த காசு எடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் ஜாமான் உனக்கு தரேன். அண்ணா இப்போதைக்கு ஜாமான கொடுங்க, பணம் வந்தோன்னு உடனே செட்டில்மெண்ட் பண்ணிடுவேன். தம்பி திரும்ப திரும்ப சொல்றேன், ஒண்ணு வாங்குற பொருளுக்கு காசு கொடுத்துட்டு போ, இல்ல பழைய பாக்கியை முடிச்சிட்டு இதை அக்கௌண்ட்ல வச்சுட்டு போ. ஏதாச்சும் ஒண்ணுதான் செய்யலாம். உங்களுக்கு என்னப்பா? தயிர் ஒரு லிட்டர் எடுத்து கூட. 120 ரூபாப்பா. பண்ணிட்டுப்பா. ஏய் ஏன் சில மாதிரி நின்றுட்டு இருக்கா? போய் காசு எடுத்துட்டு வா. அண்ணா இப்போதைக்கு 95 ரூபா இருக்கு, இதை வச்சுட்டு போய் ஜாமான் கொடுக்கலாம். என்னடா நீ? சரி இப்ப எவ்வளவுக்கு ஜாமான் வாங்க போற? நான் ரொம்ப வாங்க போறது இல்லை, ஒரு 2000 இருந்து 3000 தான் வாங்குவேன். ஏன்னா 3000ங்கிறது உனக்கு சின்ன அமௌண்டா? பணம் மேலாம நீ இப்படி பேசுற, அப்ப பணம் வச்சிருந்தா எப்படி பேசுவ? அது பணத்தை வச்சுக்கிறது பொறுத்து இருக்கு. உனக்கு ஜாமான் கிடையாது, நீ கிளம்பலாம். ஆனா என்ன எப்படி சொல்றீங்க? எனக்கு உங்கள்ட்ட வேற யார் இருக்கா? எனக்கு ரொம்ப ஜாமான் சொல்றேன். அரிசியில ஒரு நந்திகோல்டு பாஸ்மதி, மசாலா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நல்லெண்ணெய் ஒரு 5 லிட்டர், உப்பு, சக்கரை, புளி, காபி தூள், டீ தூள், நெட்டஞ்சொல்லி ஷாம்பு 20 கொடுத்துருங்க, லைஃபை சோப்பு 10, அப்புறம் இந்த சேலஞ்ச் பவுடர் 5 கிலோ கொடுத்துருங்கண்ணா. அப்புறம் இந்த தின்பண்டம் ஒரு 150 ரூபாய் கொடுத்தாலே போதுண்ணா, வேற எதுவும் வேணாம். ஏன்னா என்னமோ ஸ்கூல் மனப்பாடம் பண்ற மாதிரி பண்ற. 200-300 ரூபாய்க்கு சொல்லுவான்னு பார்த்தா 10,000 சொல்லிட்டு இருக்கா. உனக்கு ஜாமான் கிடையாது, ஓடிப்படு. ஆனா உங்க காலேஜ் உள்ளூர்னா இவ்வளவு சொன்னதுல கொஞ்சம் பாதியாவது கொடுங்கண்ணே. ஒரு பாதியும் கிடையாது, இப்போ உங்க கணத்துல அரைப்பாதி தான் உள்ள போகுது. ஒழுங்கு மாதிரி ஓடிப்படு. தம்பி ஏன் கெஞ்சிட்டு இருக்கீங்க? நம்ம கடைக்கு வாங்க, நான் உங்களுக்கு ஜாமான் தரேன். யோ வைகை நீ மாட்டிக்காத, ஜாமான் அவனா காசு தர மாட்டான். யோ தம்பிய பாரியா, எவ்வளவு அழகா இருக்காரு. இவரு ஏமாத்தவரா? என்ன தம்பி? அண்ணா பாத்தீங்களா என்ன பவரா? இனிமே உங்க கடைக்கே வர மாட்டான். குட் பாய். ஒருத்தவன் கஷ்டத்தை அனுபவப்பட்டு சரி அந்த கஷ்டத்துல நீயும் உளுந்துட கூடாதுன்னு அவனுக்கு ஆறுதல் சொன்னா அவன் அந்த குடியில உழுவன் தான் இருப்பான். உழுவட்டும், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. Over 1 month later. இந்த பையன் எக்கச்சக்கமா ஜாமான் வாங்கியிருக்கானே. 2 நாள்ல தரேன்னா 1 மாசம் எடுத்துட்டு போயிட்டானே. நீ காசு வச்சு பண்ண விடக்கூடாது. எப்ப தம்பி வெளியே வாங்க போயிருக்கீங்களா? சப்பா பாதி வேலை முடிஞ்சது. இந்த வண்டி நீங்க சர்வீஸ் பண்ணி தரேன்னாலும் லேட் ஆக்கிட்டானு. அதோ வராப்ல. டேய் எங்கடா போன? 2 நாளா ஜாமானுக்கு காசு தரேன்னா காசே தரல, காசை விடுறா. ஆமா யார் நீ? டேய் என்ன மறந்தே போயிட்டியா? சரி போனா போதே பக்கத்து கடை அவன நேரம் வாக்குவாதம் வச்சுன்னு உனக்கு கடன் கொடுத்தா என்ன மறந்தே போயிட்டியா? அண்ணா சார் நேத்தே உங்க கடைக்கு வரும்னு நினைச்சிருந்தேன். வர டைம்ல சின்ன ஒரு வேலை வந்துருச்சு, இல்ல நேத்தே உங்க செட்டில்மெண்ட் பண்ணிருப்பேன். எப்பா நீ முதல்ல காசை கொடுப்பா. அண்ணா எவ்வளவுண்ணே? டோட்டலா 18,500 ரூபா. சரி நான் கிரெடிட் கார்டு போட்டுக்கலாம்ல? கார்டா? அப்படின்னா அண்ணா காசு என்கிட்ட கையில கிடையாது, கார்டு தான் இருக்கு. தம்பி இது வரைக்கும் எனக்கு கையில தான் காசு வாங்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி கார்டு அது கிடையாது. அப்படியா? என்கிட்ட கையில எல்லாம் காசு கிடையாதுண்ணே. போய் ஏடிஎம்ல எடுத்துட்டு வாப்பா. அண்ணா எந்த காலத்துல இருக்கேன், ஏடிஎம்ல யூஸ் பண்றதே கிடையாது. தோபர்ப்பா நேரத்தை ஒருத்தமா உனக்கு காசு கொடுப்பா. அண்ணா நான் பணம் தர ரெடியா இருக்கேன். உங்களுக்கு சிஸ்டம் ஒர்க் சரியா இல்லாதனால உங்களுக்கு பணம் கிடைக்க மாட்டேங்குது. முதல்ல பேங்க் போயிட்டு கிரெடிட் கார்டு தேவையான மிஷினை முதல்ல போய் வாங்கிட்டு வாங்க. ஓ அப்படியே பா. சரி நான் போய் பேங்க் பாத்து செக் பண்ணிட்டு உனக்கு கால் பண்றேன், அப்ப வந்து காசு கொடு. சரி. 1 minute later. சப்பா எப்படி இவரு ஏமாத்தியாச்சு. இவர் வரதுக்குள்ள நம்ம வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்பிடும். வாடா மாப்ள.